நர்மதாக்கு சடங்கு செய்யறதுக்காக விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே கூட்டிகிட்டு அதே மாதிரி நிறைய வந்து சீர் எடுத்துக்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு வந்து இன்னும் திருந்த பாடனே இல்லை, என்னமோ இவர் வந்து நம்ம பேச்சுக்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பார்த்தா வந்து இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறது நம்ம காவேரி தவிக்கிறாங்க. சரியான அருந்த வாழா இருக்காரு, இப்படி பண்ணுறாரு, இவருக்கு என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அவங்க தாத்தா வந்து கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, நம்ம சீர் செய்யணும்ல, நானும் வந்து இந்த நர்மதாக்கு மாமா தானே, ஏன் மாமா சீர் செய்யக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பாக செய்யலாம் தம்பி, நீங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன் இடத்துக்கு. அப்போ வந்து எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாரதாக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்குங்க அப்படின்னோடனே பார்த்தா அவங்க ஃபுல் சீர்வரிசை எல்லாத்தையுமே அடுக்கிறாரு. எல்லாமே இருக்குது, சீர்வரிசை பொருள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து சாந்தி மலைச்சு போகிறாங்க. பெரிய இடம்னா பெரிய இடம் தான், பார்த்தல சாரதா எப்படி பண்ணிட்டாரு அந்த தம்பின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே காவேரி நீ கொடுத்து வச்சிருக்க வெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா பார்த்துங்க தாத்தா அப்படி சொல்கிறாரு. என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைடா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்க விஜய், உண்மையிலே உன்னை நினச்சா எனக்கு வந்து பூரிப்பாக இருக்குது, நான் கூட இதெல்லாம் உனக்கு சொல்லி வளர்த்ததே இல்லை, எப்படி இப்படிலாம் வாங்கினேன் அப்படின்னோடனே எல்லாம் வந்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரியை வந்து கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நிற்க சொல்கிறாங்க சாந்தி. அதை பார்த்து காவேரி என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து சீர்தட்டை கொடுக்குறாங்க நம்ம வந்து நர்மதாக்கு. அதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. இவ்வளோ சொல்லியும் அந்த காவேரி அந்த அவன் கூட நிற்கிறாளே, அந்த பையன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படி இருக்குது, அவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறா அப்படி இருக்குது, அதுதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக களை கட்டுது. எல்லாருமே சந்தோஷமாக வந்து நம்ம நர்மதாக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஃபங்க்ஷனையும் நல்லபடி முடிக்கிறாங்க. தாத்தா பாட்டி வந்து சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து நீ சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு வரணுமா, நீ வந்தால் மட்டும்தான் எங்கள் வீடு நல்லா இருக்கும், நீ தாம்மா எங்கள் வீட்டோட வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க நம்ம காவேரி கிட்ட. காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து தாத்தா எப்படி கெத்து காமிச்சேன்ன, சூப்பராக இருந்ததில்ல தாத்தா அப்படின்னோடனே, என்ன சூப்பராக இருந்ததோ, இதுக்கப்புறம் இருக்க பிரச்சனையெல்லாம் நீ தாண்டா சந்திக்க போகிற, சாரதா பயங்கர டென்ஷனாக இருக்கா, நீ பண்ண வேலை பார்த்துக்கலாம் தாத்தா, நம்ம அத்தை தானே அப்படி சொல்கிறாரு. ரொம்ப தாண்டா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. அடுத்து வந்து இங்கே செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க, ஒன்றுமே புரியல. வந்து மாமிக்கும் மாமா மாமியும் வந்து யோசனை பண்ணிகிட்டே வராங்க. சரி நம்மக்கிட்ட இவங்க சொல்லவே சொல்லலையே, விஜய் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு. என்ன இது விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா விஜய் சொல்லவே சொல்ல, காவேரி தான் அவன் பொண்டாட்டியா அப்படின்னா. ஆமாம் மாமி, சாரி மாமி, உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் சொல்லவே முடியல, இப்போ பார்த்துட்டிங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, பார்த்தீங்கல்ல, இப்போது என் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது எப்படி மாமி நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா, அடப்பாவி பயங்கரமான ஆளாக தாண்டா இருக்க நீ, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரியோட அவங்க அம்மா சாரதா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக அந்த பையன் கூட சேர்ந்து நின்று எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க வந்து காவேரி. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும்டி, அவங்க கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்றேன், அதான் போகணும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக தொல்லை பண்ணிட்டுருக்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க, என்ன நீ நினச்சிட்டு இருக்க நீ, அவங்க 1000 தான் இருந்தாலும் இப்போவும் வந்து அந்த பையன் கட்டின தாலி உன் பொண்ணோட கழுத்தில் இருக்குது, அந்த பயம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா, சும்மா வந்து எதுக்கேற்றாலும் கோவப்படுற, எதுக்கேற்றாலும் திட்டல, அவளும் பொண்ணு தானே, அவளுக்கும் ஆசையெல்லாம் இருக்காது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க.